அப்பாடி! ஒரு வழியா ஹார்மோஸ் ஜலசந்தியில இருந்த பதற்றம் குறைஞ்சு போச்சுப்பா. இனிமேலாவது அந்த வழியா எல்லா கப்பலும் நிம்மதியா போலாம். இப்படி நம்ம எல்லாரும் பெருமூச்சு விட்டுக்கிற மாரி தான் ஈரானோட அறிவிப்பு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு பிரச்சனை வந்தது தான் வந்துச்சு. இதுல இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தான் ரொம்ப பதற்றமா மாறிடுச்சுங்க. இந்த ஜலசந்தி வழியா கப்பல் வரவிடாம ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இதனால பல நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இன்னுமே போய்க்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, இன்னைக்கு ஈரான் என்ன ஒரு அறிவிப்ப விட்டுருக்காங்க அப்புட்ன்னா, எங்களோட எதிரி நாட்டு கப்பலுக்கு மட்டும் தான் இனிமேல் இங்க பெர்மிஷன் கிடையாது. மத்த நாட்டு கப்பல்கள் எல்லாமே இந்த வழியா தங்குதடை இல்லாம போலாம். மத்த நாட்டு கப்பலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளோட தொடர்புடைய கப்பல மட்டும் தான் இனிமேல் நாங்க நிறுத்தி வைப்போம் அப்படின்னு, இந்த மாரி ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த அறிவிப்ப கேட்கும்போது ஒரு பெரிய நிம்மதியா வந்திருக்குங்க. ஏன்னா இத தான் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ நாள் இது நடக்கலனா கூட, இப்ப இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா எல்லா கப்பல்களும் நிம்மதியா போகலாம்னு நினைக்கும்போது, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த அறிவிப்பு அவ்ளோ ஈஸியா வரலங்க. இந்த அறிவிப்புக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப நாளாவே இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பதற்றமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது, இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்ட்டாரு அப்புட்ன்னா, "இதோ பாருங்கப்பா, உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் குடுக்குறேன். அந்த 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹார்மோஸ் ஜலசந்திய ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஓப்பன் பண்ணணும். நீங்க 48 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீங்க இந்த ஹார்மோஸ் ஜலசந்திய ஓப்பன் பண்ணாம, கண்ட்ரோல் பண்ணி முடக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். உங்களோட பவர் பிளான்ட்ஸ அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய சேதாரத்த ஏற்படுத்தும்" அப்படின்னு இந்த மாரி ஒரு பகிரங்கமான மிரட்டல விட்டுட்டாங்க. இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாரி ஒரு மிரட்டல விட்ட அடுத்த கொஞ்ச நேரத்துல தான் ஈரான் இந்த மாரி ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. ஆனா ஈரான் இப்பேற்பட்ட அறிவிப்ப வெளியிடுறதுக்கு முன்னாடி, அவங்களும் அந்த மிரட்டலுக்கு பதிலா ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்புட்ன்னா, "எங்களுக்கு 48 மணி நேரம் நீங்க கெடு குடுக்குறீங்களே, நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க எங்களோட பவர் பிளான்ட்ஸ் அட்டாக் பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு தொடர்புடைய வளைகுடா நாடுகள்ல உள்ள ஆலைகள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம். நாங்களும் அவ்வளோ ஈஸியா இருக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் ஈரானும் இதுக்கு பதிலடி குடுத்துருக்காங்க. இதுக்கு மத்தியில இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்ட்டாரு அப்டின்னா, "இத பாருங்கப்பா, எங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா குறையணும். எங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாங்க ஈரான் மேல நடத்துற தாக்குதலும் அதிகமாயிக்கிட்டே போகும். நாளுக்கு நாள் ஈரான் மேல நடத்துற வான்வெளி தாக்குதல் ரொம்ப அதிகமாகும். போர் இன்னும் அதிகமாக தான் செய்யும்" அப்படின்னு இந்த மாரி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்படி ஆளுக்கு பரபரப்பா ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் ஈரான் எனிமி கப்பல தவிர மத்த எல்லா கப்பலும் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது எப்படியோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வழியா எல்லா கப்பலும் போலாம் அப்படின்றது நமக்கு ஒரு பெருமூச்சு தர விஷயமா தாங்க இருக்கு. ஏன்னா நம்மளோட கருத்து இதுதான். நீங்க 2 பேரும் மல்லு கட்டுறீங்களா? உங்களோட சண்டைய உங்க லெவல்ல வச்சுக்கணும். அத விட்டுட்டு உலக நாடுகளுக்கு தேவையில்லாத அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாரி விஷயங்கள பண்ணக்கூடாது. இப்ப இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனால, நம்மளோட அண்டை நாடுகள்ல இருந்து பல நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு போய்க்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்கள்லாம் எவ்வளோ தூரம் பாவம். அதனால இனிமேலாவது இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈரானோட இந்த அறிவிப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.